ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துடலாம், என்ன கிட்டு தேவை அப்படிங்கிறது. ஆல்ரெடி நம்ம பிகினர் கிட் என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெசின் வேணும், வெயிட்டிங் மிஷின் வேணும், மோல்டு வேணும், க்ளவுஸ் வேணும் அண்ட் மாஸ்க். இது மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு நமக்கு தேவை. இதுவே ரேட் பார்த்திங்கன்னா இது 300 வெயிட்டிங் மிஷின், ரெசின் ஒரு 300. இந்த ஏபிசிடி மோல்டு பார்த்திங்கன்னா 250லேருந்து 270 வரைக்கும் இருக்குது. அண்ட் மாஸ்க்கு, க்ளவுஸ். இப்போ இந்த மாஸ்க்கு தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் யூஸ் பண்ணணும். நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அடுத்தது தான் இப்போ நம்ம அதை வாங்கணும். இப்போதைக்கு இந்த மாஸ்க் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு 1000 ருபீஸ் வந்துடுது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிகினராக நம்ம சும்மா செஞ்சு தான் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய காசு போட்டு நம்மளால் பண்ண முடியாது. அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிட்டாக வாங்குறதுனால வாங்கலாம். அது ஃப்ளிப்கார்ட், அமேசான்லலாம் இருக்குது. அது 600 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஆனால் இது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெயிட்டிங் மிஷின், ரெசின், மோல்டு, மாஸ்க், க்ளவுஸ் இது மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சு எப்படி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ ரோஸ் இருக்கு இல்லைங்களா, நான் ரோஸை காய வச்சு வச்சுருக்கேன். இந்த ரோஸ் இது இப்போ புதுசாக மார்க்கெட்டில் 40 ருபீஸ் கொடுத்து இப்போ காய வச்சு வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. இந்த கலர் டிஃப்ரென்ஸு, இந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படியே பிங்க்காகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் மாறி இருக்கும். இது கொஞ்சம் பழைய பூ இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது மட்டும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு செய்யலாம். அது எப்படி என்ன காட்டுட்டுங்களா? இப்போது வெறும் ரெசினும் ஃப்ளவரும் வச்சு இதை இப்படி தாங்க பண்ணியிருக்கேன் நான். இது ஒரு கீ செயினுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ஒரு இயரிங், ஒரு செயினாக நம்ம இது பண்ணும்போது இந்த மாதிரி இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? ஒரு ரெசின் பாட்டில், ஒரு மெஷரிங் கப்பு, ஐஸ் ஸ்டிக்கு, மோல்டு, மாஸ்க்கு, க்ளவுஸ் இது மட்டும் இருந்தாலே போதும். நம்மளால் ஃபஸ்ட்டு கற்றுக்க முடியும். என் கை பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கிளாரிட்டி இப்போ தெரியும். இது மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இது ரோஸ் மட்டும் இல்லைங்க, வேறு ஃப்ளவர்லேயும் நீங்கள் பண்ணலாம். இப்போது நான் பண்ணியிருக்கேன், அதை காட்டுறேன். இப்போ மோல்டில் நான் பண்ணியிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. இது ரோஸ் பெட்டல் தாங்க அதில் வச்சுருக்கேன். இந்த ரோஸ் எப்படி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, வரேன். பார்த்தீங்களா? இதை நான் மோல்டுலேருந்து எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது நான் காட்டுறேன். இப்போதைக்கு இதெல்லாம் இப்போ நான் ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும். இதை நான் என்னவா யூஸ் பண்ணலான்னா, இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த செயினில் நம்ம அதை டாலராக
டாலராக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும், பார்த்தா தெரியும். இந்த செயினில் இந்த டாலராக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ணுறத வந்து கீ செயினாக மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிகினராக நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த கலரும் யூஸ் பண்ண வேண்டாம், எந்த பிக்மெண்ட்டும் யூஸ் பண்ண வேண்டாம், எந்த மைக்கா பவுடரும் யூஸ் பண்ண வேண்டாம். நார்மலாக இது இருக்கிறத வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிறதுக்கு இது ஒன்று மட்டுமே போதுமான விஷயங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இதெல்லாம் கற்றுக்கிட்டோம், ஓரளவு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது மாதிரி மார்க்கர் பென் வந்து வாங்கிக்கோங்க. மெட்டாலிக் மார்க்கர் பென் சொல்லிட்டு அதை வாங்கிக்கோங்க. என்கிட்ட இப்போ என்ன இருக்குன்னா கோல்டன் கலரும் சில்வர் கலரும் தான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. பட் எல்லாருமே ஃபஸ்ட்டு பிளாக் கலர் வாங்கிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நேம் எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இந்த நேம் எழுதியிருக்கேன். இதுவே இதில் நான் சில்வர் கலர், இந்த லெட்டரில் என்னால் சில்வர் கலரில் எழுத முடியுமா? நான் முடியாது, எனக்கு தெரியாது. நான் பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு கலர் கொடுத்துருக்கணும். அப்படி நான் கொடுக்கல, ஒயிட் கலரை தான் நான் வந்து பேஸாக எடுக்கிறேன். அப்படிங்கும்போது ஒன்று கோல்டன் கலர் யூஸ் பண்ணணும், இல்லை பிளாக் கலர் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது பிளாக் கலர் யூஸ் பண்ணலாம். கோல்டன் கலர் எதுக்கு நல்லா எடுக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ரோஸ் பெட்டல் வச்சு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி லெட்டர்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மோஸ்ட்லி ஆல்ஃபபெட்டில் எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பிளாக் கலர். நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக செய்யும்போது ஆல்ஃபபெட் மோல்டு வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு மெட்டாலிக் மார்க்கர், பிளாக் மார்க்கர் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. கற்றுக்கும் போது அது ஒரு மார்க்கரே பார்த்தீங்க அப்படின்னா 230 வரைக்கும் சம்திங் போகும். 230 நிப்பிள் பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும். அந்த மாதிரி நிப்பிள் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது 230 சம்திங் வரும். பேசிக்காக இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் மார்க்கர். இது நிப்பிள் இப்போ நார்மலாக தான் இருக்கும். அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நான் 130க்கு வாங்கினேன். இது ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் பார்த்திங்கன்னா 75க்கு வாங்கினேன். 75க்கு இது வாங்கினேன், இந்த சில்வர் இது. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி நமக்கு கிளிட்டர் பவுடர் அந்த இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டாலர்ஸும் நம்ம ஒரே ஒரு நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம், நம்ம கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். ஆல்ஃபபெட்டில் நம்ம எழுதுகிறோம், ஆல்ஃபபெட் மோல்டு வாங்கியாச்சு, செய்கிறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரே ஒரு பாக்ஸ் முதல்ல வாங்குங்க. வாங்கி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத செஞ்சு பாருங்கள். அதுக்கு அடுத்தடுத்த கலர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பு அந்த மாதிரி இதெல்லாம் நான் வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மஸ்ட்டு இது என்னென்னா பபிள் ரிமூவர். இது நம்ம வாங்கிக்கணும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஸ்லோவாக வந்து ஒரே டைரக்ஷனில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு பிகினராக செய்யும்போது உங்களுக்கு தேவை இருக்காது. ஆனால் அதிகமாக நீங்கள் அடுத்தடுத்த ஆர்டர்ஸில் நிறையா வரும்போது கொஞ்சம் பபிள்ஸ் இருக்கும் நம்ம செஞ்சிட்ருக்கும்போது. அப்போ என்னென்னா பபிள் ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த செயின் இருக்குங்க இல்லையா, இது வந்து நான் ஹோல்சேல் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து 3 ரூபா அப்படின்ற கணக்குக்கு நான் வாங்கினேன். இந்த செயினை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி செயினாகவே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மோல்டையும் நம்ம செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது
மோல்டு வந்து அதிக ரேட் கொடுத்து வாங்காதீங்க. இந்த மாதிரி மோல்டை மட்டும் வாங்கிக்கோங்க. இது வந்து செட்டாக எனக்கு 5 இது இருந்துச்சு. இந்த மாதிரி 5 மோல்டு இதை வாங்கிக்கிட்டேன். இந்த இதில் வாங்கி தான் இந்த மாதிரி செயின்ஸில் வந்து டாலர்ஸை போட்டு அந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படி ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம செஞ்சிட்டோங்களா? இப்போ செயின் நம்ம முதல்ல நம்ம இது செய்யும்போது ஏதோ ஒரு மோல்டு வாங்கி நம்ம அதில் செய்கிறோம் அப்படின்னா சின்ன மோல்டாக வாங்கிக்கோங்க. ஆல்ஃபபெட் மோல்டு பார்த்திங்கன்னா 270 வரைக்கும் வருது. ஆனால் இந்த மாதிரி மோல்டு பார்த்திங்கன்னா 130லேருந்து 150 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்த்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 ருப்பீஸோலேருந்து 70 அந்த இதில் தான் வரும். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றது மாதிரி தான் நம்ம வாங்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன மோல்டை நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி மோல்டை நம்ம வாங்கிக்கலாம். பேசிக்காக கற்றுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி மோல்டை, ஏன்னா ரேட் ஃபஸ்ட்டு ஜாஸ்தி போட்டு செய்ய வேண்டாம். என்னோடய ஒரு ஒப்பீனியன் அதுதான். ரேட்டு ஜாஸ்தி போட்டு செய்ய வேண்டாம். உங்களுக்கு அடுத்தது நீங்கள் செயினே மேக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு செயின் இருக்குங்களா, இதே வந்து நீங்கள் 50 ருப்பீஸ்லேருந்து 100 ருப்பீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். இதை உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் வந்ததுக்கு அடுத்தது அப்புறம் அடுத்தடுத்த மோல்டெல்லாம் வாங்கி நீங்கள் செய்யலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினராக பார்த்தீங்கன்னா ஒரு மெஷரிங்க்கு வெயிட் மிஷின், ரெசின், மாஸ்க்கு, க்ளவுஸு, மோல்டு, அப்புறம் பென், இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது இதை நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ இதில் என்ன செய்யலாம், செயின் மேக் பண்ணலாம், இயரிங்ஸ் மேக் பண்ணலாம், அண்ட் ஆல்ஃபபெட்டில் நம்ம எழுதலாம், நேம்ஸ் எழுதலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம கற்றுக்கிட்ட அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வர்றதுக்குள்ளது. ஓகேங்களா? இதை அடுத்த வீடியோஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.